ப்ளஸ்ங்கிற மாடல் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். ஏன்னா நமக்கு வந்து 45 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டாப் ஸ்பீடு வந்து போகும். ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல என்னன்னா 2 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். ஒரு நிமிஷம் இல்லைங்க. யோ அலண்டு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ப்ரோ. யார் நீங்க? சப்ஸ்கிரைபரா? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க? கார்த்திகை மாசம்ல சரி தண்டாயுதபாணி தரிசிச்சு போலான்னு வந்தேன். அப்படியா ப்ரோ? உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நம்ம ஃபேமிலிக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் போயிடலான்னு ஒரு ஐடியா. சந்தோஷம். வந்து எந்த ஸ்கூட்டர் வாங்குறேன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு ப்ரோ. ஏன்னா அப்போ வந்து நிறையா இப்போ இஷ்யூஸ் வருது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கணும். ஒரு வருஷம் ஒரு ஸ்கூட்டர் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சர்வீஸ் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பராக நம்ம வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரேஞ்சு வந்து ஒரு எப்படி ஒரு 100 above வேணும் ப்ரோ. ஓகேங்களா? 100க்கு மேலே. ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா 20-30 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு 60 வேணும். 60க்கு மேலே. ஆமாம் 50 இல்லை 60க்கு மேலே வேணும் ஸ்பீடு. அதுக்கப்புறம் ஸ்பீடு ரேஞ்சு ஓகேங்களா? சேஃப்டி முக்கியம். ரொம்ப பேட்ரி சேஃப்டி ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இருக்கணும். ஓகேங்களா? சர்வீஸ் அவைலபிலிட்டி நல்லா இருக்கணும். விலையும் கம்மியாக இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருக்கணும் ப்ரோ. கொஞ்சம் கம்மியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது வாங்கலாம் ப்ரோ. அது விவேக் சொல்கிற மாதிரி ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம். உடம்புல எல்லா பிரச்சனையும் இருக்கும், ஒரே மாத்திரை எல்லாம் சரியாயிடணும். ஒரு 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 மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அதை தானே எதிர்பார்ப்பாங்க. ரைட்டு ப்ரோ. நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் என்னைய பார்த்தா கேட்குறது இதுதான். ஓகே, சொல்யூஷனும் இருக்கு. சொல்கிறேன் நான் ஒன் பை நான் சொல்கிறேன். நல்ல ஸ்பீடு, நல்ல ரேஞ்சு, நல்ல சேஃபான பேட்டரி. நீங்கள் கேட்குறீங்களா பெட்ரோல் வண்டி மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையா உடனே ஷோரூம் போகணும் சரி பண்ணிடணும். அந்த மாதிரி சர்வீஸை போட்டு நீங்கள் கேட்குற பட்ஜெட் ப்ரைஸ் இருக்கு ப்ரோ. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஸோ பார்க்குற நீங்களும் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் கொஞ்சம் பண்ணி விடுங்க. நான் போயிட்டு போகிறாரு, பண்ணி விடுங்க. பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வெஹிக்கிள் பற்றி பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம பிரதர் கேட்டார்ல, நல்லா ஸ்பீடாக போகிற மாதிரி, நல்ல ரேஞ்சும் கொடுக்குற மாதிரி, பேட்டரியும் வந்து நல்லா சேஃபான பேட்டரியாக அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட சர்வீஸ் சப்போர்ட்டும் வந்து உடனுக்குடனே கொடுக்குற மாதிரி, ப்ரைஸும் வந்து பட்ஜெட் ப்ரைஸில் கேட்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வண்டி இருக்குங்க. எந்த வண்டி தானே கேட்குறீங்க? கௌராவில் இருக்க G6 தாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம வந்து கௌரா பற்றி சொல்லணும் அப்படின்னா, கௌரா அப்படிங்கிறது மேட் இன் இந்தியா வெஹிக்கிள் மட்டும் இல்லைங்க, மேட் இன் தமிழ்நாடு. நம்ம பழனியில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து வச்சுருக்காங்க. 2010 ஃபீல்டில் வந்து இருக்காங்க. கௌராவுடைய மோட்டோவை நான் வந்து ஷோரூமில் வந்து அவங்கள்ட்ட பேசினப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, 3 விஷயத்தை மேஜராக வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி, மக்களுக்கு வந்து சேஃபான ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் இன்னோவேஷன் டெக்னாலஜி, புது டெக்னாலஜியை மக்களுக்கு இப்போ இருக்க சினாரியோக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கணும். மூணாவது விஷயம் சர்வீஸ் சப்போர்ட். இன்றைக்கி வந்து நிறையா ஈவிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் சப்போர்ட் தான் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதையும் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா எங்களோட மோட்டோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம பிரதர் கேட்ட ஒரு டவுட்டு, அவருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வருவோம். முதல் விஷயம் பிரதர் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, நான் ஒரு வண்டி வாங்க போகிறேன், எலக்ட்ரிக் வண்டி, நல்லா ஸ்பீடாக போகணும், ஓரளவுக்கு வந்து ஸ்பீடு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஸோ கௌராவில் வந்து G6 இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஸ்பீடு 65 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும். அதில் 3 மோடாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மோடு வந்து எக்கானமி மோடு. எக்கானமி அப்படிங்கிறப்ப 45 தான் ஸ்பீடு போகும். பட் சிட்டிக்கு இந்த மோடு வந்து நமக்கு ஏற்ற ஒன்று. ப்ளஸ் எக்கானமிலே போகிறப்ப நல்ல ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து எக்காவிலே போக முடியாதுல்ல, கொஞ்சம் ஒரு ஓவர்டேக் வந்து பண்ணுறோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ரெண்டாவது மோடு பவர் மோடு. இது வந்து ரெண்டாவது மோடில் நமக்கு வந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகும். இல்லை இதுவும் பார்த்தாது இன்னும் கொஞ்சம் வேகம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து வந்து ஸ்போர்ட்டுக்கு வந்து போகலாம். ஸ்போர்ட் மோடில் தான் நமக்கு வந்து டாப் ஸ்பீடு 65 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஸ்பீடாக போகும். ஸோ 65 அப்படிங்கிறப்ப ஓரளவு எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஸ்பீடே வந்து போதுமான ஒன்றா இருக்கும். ஸோ ஸ்பீடுக்கு அப்புறம் பிரதர் என்ன கேட்டார், நல்ல ரேஞ்சு போகணும், எனக்கு வந்து 100 கிலோமீட்டர் கிட்ட ரேஞ்ச் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த G6 பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற சர்டிஃபைட் ரேஞ்ச் வந்து 154 கிலோமீட்டர். பட் சர்டிஃபைட் ரேஞ்ச் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியே நம்ம ஓட்ட முடியாதுல்ல. நம்ம ரோட்டில் போவோம், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரும், ஆளுங்க வருவாங்க, பிரேக் அடிப்போம், ஃபாஸ்ட்டாக போவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஓட்டுவோம். அப்போ ரியல் டைமில் எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். அவங்க சொன்னது சோலோவாக நம்ம பில்லியன் இல்லாமல் நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஃபுல் சார்ஜில் 130+ ரேஞ்ச் வந்து நமக்கு ரியல் டைமில் கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ அதுவே வந்து சோலோவாகவும் போக முடியலை, பின்னாடி பில்லியனோடய போகிறோம் அப்படின்னா 120+ நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ 2 விஷயம் பார்த்துட்டோம். மூணாவது அடுத்து பிரதர் வந்து முக்கியமானது, அவருக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் என்னை என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேட்டரி சேஃப்டி பற்றி சொல்லுங்கள், பேட்டரி வந்து சேஃபாக இருக்குமா அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. ஸோ கௌரா பொறுத்த வரைக்கும் G6ல்
லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ LFP அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிங்க. ஹீட்டை நல்லா தாங்கும். நம்ம ஊரில் உங்களுக்கே தெரியும், பெரும்பாலும் நமக்கு வந்து சம்மர் தான், வெயில் தான் இங்கே அதிகமாக வந்து இருக்கும். அப்போ அந்த ஹீட்டை தாங்குற மாதிரி பேட்டரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைஃப் சைக்கிள்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1500 லைஃப் சைக்கிள்ஸ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி இவங்க அவங்களுடைய வெஹிக்கிளில் வந்து ஆக்டிவ் BMS வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவ் BMS இருக்க காரணத்தினால நமக்கு வந்து செல் பேலன்சிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும். அதாவது வந்து இப்போ 3.3 கிலோவாட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 20 செல்ஸ் வந்து இருக்குது. ஒரு செல்லில் 3.3 இருக்கலாம், ஒரு செல்லில் 3.2 இருக்கலாம், ஒன்றில் வந்து 2.9 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் அந்த வோல்டேஜ் ட்ராப் வரும்பொழுது ஆக்டிவ் BMS இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா செல் பேலன்ஸ் பண்ணிடும். அதேமாரி இவங்க வெஹிக்கிளில் பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக EV ஸ்கூட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் வந்து செல்ஸ் வந்து இருக்கும். பட் இவங்க பிரிஸ்மேட்டிக் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து நமக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும். 20 செல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்குறோம் வாங்குறப்ப எந்த பிரச்சனையும் வந்து வராது. ஒரு 3-4 வருஷம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா செல்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்கும். மெயின்டெனன்ஸும் நமக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 20 செல்ஸ் தான் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்தளவு மெயின்டெனன்ஸ் வந்து இருக்காது. செல் பேலன்சிங் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய வெஹிக்கிளில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு 4 to 5 ஹவர்ஸில் நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ ஒரு 5 மணி நேரம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே நமக்கு வந்து ரியல் டைமில் மைலேஜ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற இன்னொரு கேள்வி, எவ்வளோ கரண்ட் பில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஒரு முறை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா ஒரு 1.5 to 2 யூனிட் வரைக்கும் வந்து கரண்ட் செலவாகும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு 10 to 12 ரூபா வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து செலவு பண்ணுவோம். அதே மாதிரி இந்த G6ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிரிஸ்மாட்டிக் செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கார்களெல்லாம் வந்து இந்த செல்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ காரில் கொடுக்குற அந்த கிரேட் செல்ஸ் தான் இவங்க வந்து 2 வீலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வித் கேன் கம்யூனிகேஷன் ஃபீச்சரோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வண்டி வாங்கிட்டோம், ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேல வந்து எங்கே ஃபால்ட் இருக்குங்கிறத அது வந்து ஷோ பண்ணும். நமக்கு வந்து மோட்டார்லையா பேட்டரிலையா அப்படிங்கிறத நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி அடுத்த விஷயம் பிரதர் கேட்டதில் முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், நிறைய பிராண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சர்வீஸ் சப்போர்ட் தான். ஸோ ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கிடுவோம், ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணோம், ஒரு ஸ்பேர் போயிருச்சு, ஒரு மாற்றணும் அப்படின்னா நம்ம லாங் டைம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்டரியில் ஒரு ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கௌரவா பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மேட் இன் தமிழ்நாடு, பழனியில் தான் உங்களுக்கு வந்து பிளான்ட் இருக்குது. ஷோரூம்ஸு தமிழ்நாடு முழுக்க வந்துருக்கு. ஏதோ ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா, ஒரு ஸ்பேர் மாற்றணும் அப்படின்னா நமக்கு உடனே வந்து ஸ்பேர் வந்து கிடச்சிரும். ஒரு வண்டி வாங்கிட்டோம், ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பேட்டரியிலே ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா நம்ம ஷோரூமில் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 1 day 2 day டைம் கேட்பாங்க, அதுக்குள்ளே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அதை தாண்டி போகுது அப்படின்னா நம்ம அவங்க வந்து கஸ்டமர்ஸை வெயிட் பண்ண வைக்கிறது கிடையாது. ஒரு ஸ்பேர் பேட்டரி கொடுத்து நம்மளை வந்து வெஹிக்கிளோட அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஸோ பேட்டரியை முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்க பார்க்குறாங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செல் பேலன்ஸ் ஆகிறதுனால நமக்கு ஏதோ ஒரு ஃபால்ட் வந்தால் கூட முழு பேட்டரியை மாற்றணும்னு தேவை கிடையாது. சர்வீஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி நமக்கு வந்து வாரண்டி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரீப்ளேஸும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வண்டி வாங்கி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உடனே நம்ம வந்து அதை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து வண்டி வந்து ஓட்டி பார்ப்போம். ஸோ வந்து அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து டிசைன் வைஸ் வந்து வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருவோம். ஸோ அந்த ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு ரோபோட்டிக் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அக்ரெசிவாக ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் வந்து நமக்கு வந்து இருக்குது. லைட்டிங்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து LED லைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. டிஆர்எலுமே நமக்கு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. லைட்டுமே வந்து நல்லா பெரிய லைட்டு, நல்ல ஒரு விசிபிலிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். அதேமாதிரி மிரர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷான மிரர்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது லுக் வைஸ் வந்து பார்க்க நமக்கு வந்து ஸ்டைலிஷாக இருக்குது. நல்ல கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு பளிச்சுன்னு இருக்குது ப்ளூ கலர். ப்ளூ மட்டும் இல்லாமல் கிரேவும் நமக்கு வந்து ஆப்ஷனெலாம் வந்து கிடைக்கும். ப்ளூ கிரே அப்படின்னு 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த லிவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் வந்து வண்டியை ஒரு ப்ரீமியம் டச்சில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து காட்டும். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சீட்டுன்னு பார்ப்போம். ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 60 சென்டிமீட்டர் லென்த் வந்து வரும். ஒரு 2 பேர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக போகலாம். ஒரு காம்பாக்டான சைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீட் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து வைக்கலாங்க. ஸோ ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஜென்ரலாக EV அப்படின்னு வரும்பொழுது பேட்டரி வரதுனால பூட் ஸ்பேஸ் பெருசாக வந்து இருக்காது. பட் இவங்க வந்து ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கிற அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக உள்ள நமக்கு வந்து MCB ஸ்விட்சும் வந்து வருது. ரியரில் கிராப் ரயில் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு, ஒரு ஃப்ரண்ட் லுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிராப் ரயிலும் வந்து அப்படியே மேட்ச் ஆகுது. ஒரு ஸ்போர்ட்டியாக வந்து இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஸ்விட்சஸ் பற்றி வந்து பார்ப்போம். ஸோ ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஹை பீம் லோ பீம்க்கான ஸ்விட்ச் இருக்குது. இண்டிகேட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஹாரனுக்கான
ப்ளூடூத்துக்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதில் நமக்கு வந்து லைட்டுக்கான ஸ்விட்ச் ப்ளஸ் மேலே எங்கள் டிங்கிறது டிரைவ் மோடு. ஸோ ஃப்ரண்ட்டில் போகிறது. ரிவர்ஸ் மோடு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் மோடு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவர்ஸில் வந்து போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கீழே நமக்கு வந்து எஸ்ன்னு ஒரு ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மோடு மாற்றுறது. ஸோ இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோடு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எல்லோ கலரில் ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். ஒரு 50-60 ஒரு ஹைவேஸ் இல்லை ஒரு யாருமே இல்லை அந்த மாதிரி ரோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சலேஷன் கொடுத்துட்டே இருக்க வேணாம். க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்மூத்தாக கம்ஃபர்டபுளாக வந்து போக முடியும். அடுத்து வந்து கன்சோல் வந்து பார்ப்போம். கன்சோல் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் கன்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து பார்லையும் காட்டுறாங்க. ஒரு பாராக குறைஞ்சிட்டே வரும் ஓட்ட. அதுமாதிரி எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 3 மோடுக்கான எந்த மோடில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட் மோடில் இருக்கா, செகண்டில் இருக்கா, ஃபஸ்ட்டில் இருக்காங்கிறது எந்த மோடில் இருக்குன்னு காட்டுது. அந்த மோடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், எலக்ட்ரிக் வண்டியில் தேவையான ஒரு விஷயம், டிஸ்டன்ஸ் டு எம்டி. அதாவது எந்த மோடில் இப்போ ஃபஸ்ட் மோடில் இருக்குது எக்கானமிலே நம்ம போகிறப்ப இருக்கிற சார்ஜ் 72%க்கு 90 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து போகலாம். இப்போ நம்ம அதுவே வந்து அடுத்த மோடு செகண்ட் மோடு மாற்றணும் அப்படின்னா 79 வந்து போகலாம். 3வது மோடு தான் நமக்கு வந்து ஸ்போர்ட் மோடில் ஃபுல் ஸ்பீடில் நம்ம வந்து போகலாம். அப்போ 63 கிலோமீட்டர் வந்து போகலாம். ஸோ டிஸ்டன்ஸ் டு எம்டி ஃபியூச்சரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து ஓடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இப்போ வெஹிக்கிள் வந்து பார்க்கிங்கில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு சேஃப்டி ஃபியூச்சர். ஒரு குழந்தைலாம் அழைச்சிட்டு போகிறப்ப நம்ம சாவியை ஆன் பண்ணி வச்சு முன்னாடி குழந்தை நிற்க வச்சோம் அப்படின்னா டக்குன்னு அசலேஷன் திருவிடுங்க. அப்போ வந்து வண்டி மூவ் ஆயிரும். ஸோ சேஃப்டிக்காக நமக்கு வந்து பார்க் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக நம்ம சாவி ஆன் பண்ணோன்னா பார்க் மோடில் இருக்கும். நம்ம பிரேக்கை பிடிச்சி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அது வந்து டிரைவ் மோடுக்கு வந்து நமக்கு வந்து வரும். ஸோ வந்து சேஃப்டிக்காக பார்க்கிங் மோடும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் அசிஸ்டும் சைட் ஸ்டாண்டு கட் ஆஃபும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணால் தான் வெஹிக்கிள் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அலாய் வீல்ஸ் வந்து ஸ்டைலிஷாக இருக்குது. டிசைன் வந்து நல்லா யூனிக்காக ஸ்போர்ட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வெஹிக்கிளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேட்ச் ஆகிற மாதிரி அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு காம்பி பிரேக்கிங்கோட வருது. ஃப்ரண்ட் லைன் டிஸ்க் இருக்குது, ரியர் லைன் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. 220 mm வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கோட சைஸும் வந்து பெருசு தான். ஸோ ஜெனரலாக ஸ்கூட்டர்ஸில் 190 அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. இவங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு வந்து 220 ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து கெய்டர்ஸோடு வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக ஃபோக் மட்டும் இருக்கிறப்ப அந்த சில்வர் டியூப் மட்டும் நமக்கு வந்து தெரியும். பட் இப்போ நமக்கு கெய்டர்ஸோடு கொடுக்கறதுனால விஷுவல் அப்பியரன்ஸும் நமக்கு வந்து பார்க்க லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி டயர்ஸ் பற்றி பார்த்தோன்னா 12 இன்ச் டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 12 இன்ச்சில் இருக்கிறதுனால கிரிப்பு நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், இந்த ஒரு ஃப்ளோர் போர்டு ஏரியா வண்டி ஸ்கூட்டர் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியுமா, ஃப்ளோர் போர்டு ஏரியா வந்து நல்லா பெருசாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல நான் உட்காந்துருக்கேன், கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. ஸோ வந்து நல்லா நீளமாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. 38 சென்டிமீட்டரில் நமக்கு வந்து ஃப்ளோர் போர்டு ஏரியா இருக்குது. திங்ஸும் எடுத்துகிட்டு போக முடியும். நம்மளுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துக்க முடியும். ஸோ இது வந்து எல்லோரும் கேட்குற ஒரு விஷயம். நல்லாவே நம்ம போதுமானவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 220 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 220 அப்படிங்கிறது வந்து அதிகம். இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே வந்து 220ங்கிறது வந்து ரொம்ப அதிகம். அதனால் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எவ்வளோ ஹைட்டில் இருந்தால் கூட நம்ம 2 பேர் பில்லியனோட ட்ராவல் பண்ணும்போது கூட நமக்கு கீழே வந்து அடிப்படாது. ஸோ வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுட் ரெஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைக் ஸ்டைலில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பில்லியன் உட்காராரு அப்படின்னா கால் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெருசாகவும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பைக் ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கௌரா G6 இந்த ஸ்டிக்கரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3Dயில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு மேட் ஃபினிஷ் கலரில் இந்த மாதிரி 3D கொடுக்குறது விஷுவலாக வந்து பார்க்க நமக்கு வந்து நல்லா இருக்குது. அதேமாதிரி ஹப் மோட்டார் தான் வந்து கொடுக்குறாங்க. மோட்டாரோட நார்மல் பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.8 கிலோவாட் வந்து வரும். நமக்கு பீக் பவர் அப்படின்னு போனோம்னா 2.3 கிலோவாட் வந்து வரும். ரியரில் 2 சைடும் நமக்கு வந்து காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 சஸ்பென்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே 12 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் வந்து LED தான் நமக்கு வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நைட்லாம் ட்ராவல் பண்ணும்போது நல்லா பின்னாடி வரவங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி வந்து பெரிய டெயில் லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அளவுக்கு அக்ரெசிவாக இல்லைனாலும் ஓகே தான். வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம், மோட்டார் பேட்டரி ஸ்பெக்கு பார்த்துட்டோம், டிசைன் வைஸும் வந்து பார்த்துட்டோம். அடுத்து ஓட்டி பார்க்கணும். ஸோ ஓட்டி பார்த்துட்டு என்னோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். கிளம்புவோம். கௌரா G6 வெஹிக்கிளோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு வந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்து போதுங்க. அது வந்து நான் அதுவும் சோலோவாகவும் ட்ரை பண்ணிட்டேன். பின்னாடி வந்து பில்லியன் ரைடோடே வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மோடுக்கு 45 வந்து சொன்னாங்க. ஸோ 2 பேர் போகிறப்பயுமே 45 போணுச்சு. செகண்ட் மோடில் 55, தேர்ட் மோடில் 65 வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னபடியே வந்து ஸ்பீடு வந்து போணுச்சு. அது வந்து நாங்கள் வெஹிக்கிள் எடுத்தப்போ ஃபுல் சார்ஜில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார்ஜ் வந்து ஒரு 50% கிட்ட வந்துருச்சு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஸ்பீடு போகுது. சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது. பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி காம்பாக்டாக வந்து தெரிஞ்சிச்சு. பட் பின்னாடி பில்லியன் உட்காந்தப்போ கூட எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்து கிடையாது.
முடியாது. ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக போக முடியுது. ஃப்ளோர் போர்டு ஏரியா தான் இந்த வெஹிக்கிளோட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ங்க. ஏன்னா வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. சோலோவாக நம்ம ரைட் பண்ணுறப்ப அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஸோ கால் வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சு நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். நல்லா பெருசாக இருக்கிறதுனால நிறையா திங்ஸ் வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பார்சல் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். மூட்டை, சிலிண்டரு, வாட்டர் கேனு, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வச்சு கேரி பண்ணி கொண்டு போகலாம். அதே மாதிரி பின்னாடி கிராப் ரயிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டலில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சோலோவாக பின்னாடி ஒரு பாக்ஸு, மூட்டை இதெல்லாம் வச்சு கூட கட்டி எடுத்துகிட்டு போகலாம். நல்ல ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். பிரேக்கிங்கும் நல்லா எஃபெக்டிவாக வந்துருக்கு. ஏன்னா 65 தான் டாப் ஸ்பீட் அப்படிங்கிறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு வந்து டிஸ்க் கொடுக்குறாங்க. சைஸும் அதிகம் அப்படிங்கிறதுனால நல்ல ஷார்ப்பாக இருக்குது. பிரேக் வந்து அடித்தோன்னா நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகுது. டிஸ்டன்ஸ் டு எம்டி ஃபீச்சர் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு. ஏன்னா எந்தெந்த மோடில் நம்ம எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நமக்கு வந்து காட்டுது. ஸோ அதனால் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பிளான் பண்ணி நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். அதேமாதிரி சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த G6ல் இன்னொரு ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்குற நிறைய பேர் பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், சடனாக நடு ரோட்டில் நின்றுட்டுனா என்ன பண்ணுறது, தள்ளிட்டு போகணுமே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கும். பட் G6ல் என்ன கொடுக்குறாங்கன்னா, சார்ஜ் வந்து ஒரு 30% வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து 2 செகண்ட் மோடு மட்டும் தான் ஆக்டிவ். ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த 2 மோடு தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். அடுத்து வந்து 20க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மோடு மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ வந்து சார்ஜ் வந்து ஒரு 20% இருக்குது அப்படின்னா 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும். அதில் வந்து நமக்கு ஒரு அலாட் மாதிரி. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடில் போயிடலாம். ஒருவேளை சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கிறப்ப நம்ம 3வது மோடில் போனோம் அப்படின்னா சீக்கிரமாக சார்ஜ் வந்து போயிடும். ஸோ அப்போ நமக்கு தான் அது வந்து டேஞ்சர். அதனால் வந்து அந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கௌராவில் வந்து கொடுக்குறாங்க. ஓவராலாக பர்சனல் யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பார்சல் இந்த மாதிரி திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து சூட் ஆகும். சேஃப்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கௌரா வந்து இந்த G6ல் 2 ஹால் சென்சார் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹால் சென்சார்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அது வந்து நமக்கு மோட்டாரோட ரொட்டேஷனல் ஸ்பீடு அந்த பொசிஷன்லாம் வந்து சென்ஸ் பண்ணி கண்ட்ரோலருக்கு சிக்னல் கொடுத்துட்டே வந்துருக்கும். ஸோ சிக்னல் ஹால் சென்சார் கொடுத்தா தான் கண்ட்ரோலர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அசலரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்புட் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் ஹால் சென்சார் அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி பேட்டரியில் ஓவர் சார்ஜ் ஆகுதா, டிஸ்சார்ஜ் எப்படி இருக்குங்கிறத பேட்டரியும் தொடர்ந்து வந்து மானிட்டர் பண்ணிட்டே வந்துருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஹால் சென்சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் வந்து ஒன்று இன்கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட இன்னொன்று வந்து சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால 2 ஹால் சென்சார் பார்த்தீங்கன்னா G6ல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வந்து சொல்லிட்டு இருக்கேன். மேபி ஏதாச்சும் 1-2 விஷயங்கள் ட்ராபேக் வந்து இருக்கா, இன்னும் என்ன டெவலப் பண்ணி கௌரவ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோர் போர்டு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் ஹைட்டு வந்து மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது ஷார்ட் ரைடர்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலை தூக்கி மேலே ஃப்ளோர் போர்டில் வைக்கிறப்போ கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி வந்து தெரியுது. ஏன்னா வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 220 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஃப்ளோர் போர்டு ஏரியா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். மேபி அதை இன்னும் கொஞ்சம் லோவராக கொடுத்தாங்க அப்படின்னா ஓவரால் எல்லாரும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து கௌராவுடைய மேனேஜர் கூட நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சர்வீஸ் சப்போர்ட் எப்படி கொடுக்குறாங்க, வாரண்டி பற்றி. ஸோ அந்த டீட்டெயிலாக சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ வெஹிக்கிளோட வாரண்டி பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ பேட்டரிக்கு எவ்வளோ, மோட்டருக்கு எவ்வளோ, சார்ஜருக்குலாம் வாரண்டி கொடுக்குறீங்களா? வாரண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஆகட்டும், மோட்டார், கண்ட்ரோல், இது எல்லாத்துக்குமே 36 months லைக் 3 years வாரண்டி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் பொறுத்த வரைக்கும் 1 year வாரண்டி உங்களுக்கு வந்து அவைல் பண்ணி கொடுத்துருவோம். ஆஃப்டர் வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது லைக் சர்வீசஸில் எதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு லைக் சின்ன சர்வீஸாக இருந்தாலும் சரி, பெரிய சர்வீஸாக இருந்தாலும் நாங்கள் அந்த சர்வீசஸ் பண்ணி கொடுக்குறோம். லைக் பெய்டு சர்வீசஸாக உங்களுக்கு ப்ராப்பராக போய் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே சார். அந்த சர்வீஸ் காஸ்ட்டு பற்றி கொஞ்சம், இப்போ நார்மல் ஜென்ரல் சர்வீஸ்னால் எவ்வளோ காஸ்ட் வரும் சார்? இங்கே பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ், ஜென்ரல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். லைக் 3 months அப்புறம் தான் நீங்கள் சர்வீஸ்க்கு வருவீங்க. ஒவ்வொரு 3 monthsக்கு வந்தீங்கன்னா ஒரு 500 to 600 rupees வரைக்கும் தான் வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஸ்பேர்ஸ் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பேருக்கான அமௌண்ட் என்னவோ அதுக்கான அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் தஞ்சாவூரில் இருக்கேன், நான் G6 வாங்கிட்டேன், ஒரு 2-3 years நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். பேட்டரியில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது, நான் வந்து சர்வீஸ் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் அப்படிங்கிறப்ப எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா? அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? அது எப்படி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? கௌரவ பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. எங்கள்கிட்ட எல்லா விதமான ஸ்பேர்ஸ் வந்து எல்லா டீலர்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேர்ஸை வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருப்போம். அது தாண்டி அவங்கள்ட்ட ஸ்பேர்ஸ் இல்லைனாலும் மேக்ஸிமம் ஆஃப் 3 to 4 daysக்குள்ளே அவங்களுக்கு அந்த ஸ்பேர்ஸை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. G6 பற்றின எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ப்ரைஸ் மட்டும் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ப்ரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க கௌரா பார்த்தீங்க அப்படின்னா டீலர்ஷிப்பும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மெயின் டீலரும் நீங்கள் வந்து ஆகலாம், சப் டீலரும் வந்து ஆகலாம். மினிமம் 3 lakhs இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து சப் டீலர் வந்து ஆகலாம். நம்ம தமிழ்நாடு மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ டீலர்ஷிப் சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுடைய நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கௌரா G6ஓட ப்ரைஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலை பொறுத்த வரைக்கும் 79,999 ரூபாய். இந்த ப்ரைஸ்லேருந்து நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ வந்து கேட்டார்ல, அந்த மாதிரி நல்ல ஸ்பீடு 65 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு
வந்து போகுது. ரேஞ்ச் வந்து 130+ நமக்கு வந்து கிடைக்கும். சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஆக்டிவ் பிஎம்எஸ் வந்து கொடுக்குறாங்க. செல்ஸ்லாம் வந்து அது பேலன்ஸ் ஆயிரும். அதேமாதிரி IP67 ரேட்டட் பேட்டரி தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சர்வீஸ் சப்போர்ட்டும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து பண்ணுறாங்க. ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 80,000 ரூபா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கௌரா G6 பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி.